இங்க ஹீரோயின் ஹம்சாங்கிறவரை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் ஒய்ஃபை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. காலையில எழுந்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க கிட்ட சாதாரணமா பேசுறாரு. அவங்க கோமா இருந்தா கூட பேசி சமாதானப்படுத்திடுறாரு. ஹீரோயின் இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல தான் அவங்க அம்மாவும் இருப்பாங்க. ஹீரோ அடிக்கிறதால அவனை விட்டுட்டு வந்துருன்னு சொன்னாலே இவங்க கேட்க மாட்டாங்க. ஜுல்ஃபிங்கிறவரை காட்டுறாங்க. இவர் செகண்ட் ஹேண்ட்ல பொருட்களை விற்பாரு. ஹீரோவை குடிபோதையில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக மெடிக்கல் ஷாப்ல இப்போ மாத்திரை வாங்குறாங்க. நைட்டு மட்டன் செஞ்சு அதுல அவருக்கு தெரியாம கலந்துடுறாங்க. மெடிக்கல் ஷாப் பையன் தெரியாம ஹம்சாக்காக மாத்திரை வாங்கின விஷயத்த சொல்லிடுறான். இதனால ஒய்ஃப் மேல பயங்கர கோவமா இருக்காரு. ஹீரோயினும் நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இல்ல நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்றாரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. குடியை விட்டுறதுக்கான மாத்திரை கலந்துருக்க விஷயத்த சொல்லிடுறாங்க. இதனால கோவப்பட்ட அவரு அன்னைக்கு நைட்டுமே அவங்கள பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட ரொமான்டிக்கா நடந்துகிட்டு அவர் மாறிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அதனால இப்போ ஆன்லைன்ல ஸ்டைலான ட்ரெஸ் ஷூல ஆர்டர் பண்ணி அன்னைக்கு நைட்டு ரெடி ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு தான் நினைச்சு போறாங்க. ஆனா பில்டிங்ல மீட்டிங் இருக்கு, அதனால வர சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஹம்சா இல்லாததால இவங்களே அந்த மீட்டிங்ல போய் கலந்துக்கிறாங்க. பில்டிங்கை ரெனோவேஷன் பண்ணி பார்க்கிங், ஸ்விம்மிங் பூல்னு உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தவிர எல்லாமே ஒத்துப்பாங்க. அதனால ஹீரோயின் அவரை ஒத்துக்க வைக்க சொல்றாங்க. இப்போ ஹம்சாவே அங்க வந்துடுறாரு. ஒய்ஃப் கிட்ட இந்த மீட்டிங்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி வந்ததால கோவமா இருக்காரு. இப்போ நீங்க மட்டும் தான் சைன் பண்ணணும்னு சொல்றாங்க. நாங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்னு வந்துடுறாரு. ஹீரோயின் வாங்கி வச்சிருந்த ஹில் ஷூவை பாத்துடுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட உன்னை அந்த பில்டிங் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அப்படின்னா உனக்கு என் மேல பயம் போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அந்த ஹில் ஷூவை வச்சு அவங்க கையில அடிக்கிற மாதிரி பண்றாரு. ரொம்ப ஆக்ரோஷமா பேசி இப்போ அவங்கள அந்த ஹில் ஷூவாலே கையில அடிச்சிடுறாரு. இப்போ அவங்க வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிடுறாங்க.